தீபாவளி வந்தாச்சு. முறுக்கு, அதிரசம், ஸ்வீட்டு, சரவெடி, பிஜிலி வெடி, மத்தாப்பு, புது ட்ரெஸ்ஸு, எண்ணெய் குளியல், கறி சோறு, பர்ஸு காலி, இஎம்ஐ கட்டணும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு தீபாவளி உருவாயிருக்கு. இந்த நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட எபிசோட் நம்பர் 24 தீபாவளி ஸ்பெஷலாக வருது. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா முறுக்குலாம் சுடணும், அதிரசம் சுடணும், மாவு அரைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு 4-5 பாத்திரத்தில் இல்லை, ஒரு 7-8 பாத்திரத்தில் போட்டு கொடுத்தாங்க. மாவு போய் அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என்னோடய மச்சானும் கிளம்பி அங்கே மாவு மில்லுக்கு போனோம். ஸோ அங்கே போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆமாம், அந்த தடவை எல்லாரும் சொல்கிற மாதிரி தீபாவளியோட அந்த ஒரு வைப்பு வந்து கம்மியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்னா, யூஸ்வலாக எப்போவுமே இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு போனோன்னு வச்சிங்களேன், மில்லு அப்படியே கூட்டமாக இருக்கும். அதுவும் தீபாவளி டைம்னா கிட்டத்தட்ட காலையில் போயிட்டு சாயந்தரமாக வரக்கூடிய அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த தடவை அப்படி நடக்கவே இல்லைங்க. ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 30 நிமிஷம் போனோம், நின்னோம், கொடுத்தோம், அரைச்சி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு. மாவு அரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இடிக்கிறதுக்கும் தனியாக இப்போ ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் போயிட்டு ஈர அரிசியை இடிச்சிட்டு வந்து அதுவும் அந்த 30 நிமிஷத்துலேயே முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு சங்கர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணார். போட்காஸ்ட்டில் இந்த தடவை நீங்கள் தீபாவளியை பற்றி பேசுங்க, அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தீபாவளி இப்போ இருக்கிற தீபாவளியை கம்பேர் பண்ணி பேசுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டார். அவருக்கு எங்கேருந்து ஃபார்வர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உண்மையான விஷயந்தான். போன ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்தது. அந்த வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கும்போது உண்மை தானே இதெல்லாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. அந்த உண்மையான விஷயங்கள் கூடவே இன்னொரு 2 விஷயம் நடந்துச்சு. அதையும் சேர்த்து தான் இந்த போட்காஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நேற்று நைட்டு, அதாவது மாவுலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு, அம்மாகிட்ட கொடுத்தாச்சு. அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு வந்து முறுக்கு சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்றைக்கி தான் முறுக்கு சுட்டாங்க. அந்த ஒரு பைப்பில் தான் நான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நைட்டு என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை கிட்டத்தட்ட அவங்களோட சின்ன வயசு தீபாவளியை ஞாபகப்படுத்துகிற கதையாக இருந்தது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா, அதாவது என்னோடய தாத்தா வீட்டில் இருந்தாங்களாம். தீபாவளிக்கு வந்து வெளியில் தான் யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு வருவாங்களாம். ஆனால் இந்த தடவை வந்து தீபாவளிக்கு வெளியில் போகாமல் வீட்டிலேயே இருந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருந்தது தான். ஸோ கையில் காசு கம்மியாக இருந்தது அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு பாட்டிகிட்ட போய் கேட்டிருக்காங்களாம், இந்த சுய்யம், இந்த இட்லி, வடை இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு. ஒரு காசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக அந்த முறுக்கெல்லாம் செஞ்சுட்டேன்னா ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம்ல, குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்ல அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதாவது அந்த காலகட்டம் உண்மையிலேயே காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தீபாவளி கொண்டாட்டத்தை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனையை அவருக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அம்மா நேற்று இந்த கதையை சொல்லும் போது என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது தான், எல்லாருக்குமே இந்த தீபாவளி ஏதோ ஒரு நினைவை கொண்டு வந்து கொடுக்குதில்ல. எனக்கும் கூட ஒரு சில நினைவுகளை கொண்டு வந்து கொடுக்குது. ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து பட்டாசு வாங்கணும் அப்படின்னும் போது ஒரு 6 ரூபா 7 ரூபாய்க்கு பட்டாசு 2-3 பேக்கில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பெரிய அளவுலலாம் பட்டாசு வாங்குறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கொஞ்சம் இந்த சுற்றுப்புற சூழல் அது இதுன்னெலாம் கொஞ்சம் கதையும் சேர்த்து கட்டியாச்சு. ஆனாலும் கூட அதுவும் ஒரு விதத்தில் உண்மையாக தான் இருக்குது. ஸோ இந்த என்வரான்மெண்ட் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் காசை கரியாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் ஒரு 2-3 பட்டாசு வச்சு வெடிச்சிட்டு விட்டுறது. நானும் கண்டிப்பாக பட்டாசு வெடிப்பேன், வெடிக்காமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் சுத்தமாக அப்படி வேறு லெவலில் எக்கச்சக்கமாக வெடிக்கிறது அப்படின்றதெல்லாம் மனசில் இல்லை. என்னோடய மச்சான் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது தீபாவளி சந்தோஷன்றது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தா நம்ம பட்டாசை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு அது வந்து உலக்க வெடின்னு சொல்லுவாங்க, இல்லை பெரிய மொத்த வெடியாக இருக்கும். அது லைசன்ஸ்டாக செய்ய மாட்டாங்க, அது தனியாக வைப்பாங்க. அந்த மாதிரியான வெடியை வாங்கிட்டு வந்து அது மேலே வந்து பேப்பர்லாம் சுற்றி, அதுவும் பேப்பர் சுற்றுறதுனா சாதாரண பேப்பர் இல்லை, பழைய புக்கெல்லாம் வாங்கிட்டு வரும், இந்த குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் அது மாதிரிலாம். ஸோ அந்த புக் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சுற்றி அதுக்கப்புறமா வெடிக்க வைப்போம். ஏன் பழைய புக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பழைய புக்கு தான் ரொம்ப மக்கி போயிருக்கும். ஸோ அதனால் வெடித்தா சுக்கு நூறாக செதறும், தெருவே அப்படியே குப்பையாகும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ குப்பையை ஆக்கிறதுன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் திரும்பவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது, குப்பை ஆக்கணுமா அப்படின்னு. ஆனால் குப்பை ஆக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அடுத்தடுத்து அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் தான் நாம் ஈடுபட்டுருக்கோம். ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இன்னமும் இருக்குது. எங்கள் தெருவிலேயே கணேஷ்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா,
பூச்சட்டியை தூக்கி கையில் வச்சு கொளுத்திட்டார். ஸோ அந்த பூச்சட்டி வந்து வெடிச்சிடுச்சு. காலையில் தீபாவளி, மத்தியானத்துக்கெல்லாம் கையில் கட்டு போட்டுட்டு அப்படி வீங்கின கையோட எதிரில் வீட்டில் வந்து உட்காந்துருந்தார். நான் போய் பார்த்தேன் என்னென்ன ஆச்சு அப்படின்னு. கை பார்த்திங்கன்னா அப்படியே புஃப்னு ஊதி போயிருந்துச்சு, அதுக்குள்ளே தண்ணி கோத்துருந்துருக்கு. ஸோ எவ்வளோ வலியான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தள்ளி நின்று வெடிக்கணும். சின்ன பசங்கள்கிட்ட வெடியை கொடுத்துட்டு நம்ம இந்த இடம் வந்துடக்கூடாது, நம்ம பக்கத்துலேயே இருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே ஒரு பழக்கம் மட்டும் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. வெடிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி கொண்டாந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெடியை வீட்டு வாசலில் நின்றுட்டு வெடிக்கக்கூடாது, தரையில் இறங்கி தான் வெடிக்கணும்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகளோடு அந்த மகிழ்ச்சியான தருணங்களெல்லாம் கடந்து வந்தது தான் என் மனசில் அந்த சின்ன வயசு நினைவுகளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லது தான். இந்த ஒரு தீபாவளிக்காக தான் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது கூடவே நிறைய மீம்ஸும் கூட ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கும் கூட அந்த மீம்ஸில் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்க தான் செய்யுது. இப்படி தான் ஒரு மீம் பார்த்தேன். ஒரு பையன் சொல்கிறாராம், அப்பா எனக்கு இன்னும் தீபாவளி வந்த மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. முதல்ல உன்னோட சொந்த காசில் தீபாவளி கொண்டாடுறில்ல, அப்படி தான் இருக்கும் மகனே அப்படின்னு அவங்க அப்பா ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். உண்மை தானே? ஸோ சொந்த காசில் ஒரு தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த தீபாவளியோட மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்ற ஒரு யோசனையும் பல பேருக்கு இருக்க தான் செய்யுது. சில பேர் சொன்னாங்க, போன வருஷம் வாங்கினதே இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு. என்ன பட்டாசான்னா, இல்லை தீபாவளிக்கு வாங்கின கடன் அப்படின்ற மாதிரி காமெடியெல்லாம் நிறைய மீம்ஸில் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மீம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மதுரமுத்து மாதிரி நான் காமெடி பண்ண விரும்பலை. எனக்கு அது வரவும் வராது, வேண்டாம். நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயந்தான். தீபாவளி வந்துருச்சு, முறுக்கு, அதிரசம், ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுங்க. சரவெடி, பிஜிலி வெடி, மத்தாப்பு, இல்லை வான வேடிக்கை எது வேணாலும் விடுங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எண்ணெய் குளியல் செய்யுங்க, கறி சோறு சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பர்ஸு காலியாகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம விரலுக்கு எவ்வளோ வீக்கம் தாங்குமோ அவ்வளோ வீக்கம் எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே போட்டு கஷ்டப்படுத்த வேணாம். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி முறுக்கு சுட்டாங்க, எல்லடை சுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஜாலியாக வெயிட்டிங்கில் இருக்கேன் தீபாவளிக்கு. ஸோ நீங்கள் உங்களோட தீபாவளி சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு மெமரிஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி IRJ ஆனந்த். இது போல் இன்னும் பல விஷயங்கள் நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில் காத்துக்கிட்டே இருக்குது. நச்சின 4 வார்த்தையில் சொல்லணும்னா, பர்ஸு காலியாகாமல் தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்றது தான். அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய். நான் உங்கள் RJ ஆனந்த். இது நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ்.